Welcome to our channel Arunachala Medical Encyclopedia. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். பேபி நிப்பிளில் சக் பண்ண உடனே நிப்பிளில் இருந்து எப்படி மில்க் எஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கிறது தான் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். இது மதரோட பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலமஸ் அண்ட் இது மதரோட பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த ரெண்டுமே தான், இந்த ஹைப்போதலமஸ் அண்ட் பிட்யூட்ரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸில். பேபி நிப்பிளில் சக் பண்ண உடனே நிப்பிளில் இருக்கிற ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகிட்டு அந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் எல்லாம் மதரோட ஹைப்போதலமஸ்க்கு ஒரு இம்பல்ஸை அனுப்பும். ஹைப்போதலமஸ் உடனே பிட்யூட்ரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும். பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு ஆக்சிடோசன் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ஆக்சிடோசன் அப்படிங்கிற ஹார்மோன் பிளட்டில் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிடோசன் பிளட்டில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பிளட்டு நம்ம பிரெஸ்ட் ரீஜனுக்கு வந்து சேரும். இப்போது பிரெஸ்ட்டுக்கு வந்திருக்கிற பிளட்டில் நிறைய ஆக்சிடோசன் இருக்குது. இந்த ஆக்சிடோசனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மெமரி கிளாண்டை ரீச் பண்ண உடனே அங்கே இருக்கிற மயோஎபிதீலியல் செல்ஸை கண்ட்ராக்ட் ஆக வைக்கிறது தான் ஆக்சிடோசனோட வேலை. ஸோ பிளட்டில் ரிலீஸ் ஆகிற ஆக்சிடோசன் பிரெஸ்ட்டுக்கிட்ட வந்து சேர்ந்த உடனே அங்கே இருக்கிற மயோஎபிதீலியல் செல்ஸை கண்ட்ராக்ட் ஆக வைக்கும். மயோஎபிதீலியல் செல்ஸ் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரெஸ்ட்லேருந்து மில்க் வெளியில் எஜெக்ட் ஆகும். மில்க் வெளியில் எஜெக்ட் ஆன உடனே அதை குடிக்கிறதுக்காக பேபி மறுபடியும் சக் பண்ணும். ஸோ பேபி சக் பண்ண உடனே நம்மளுக்கு மறுபடியும் இந்த எல்லா ப்ராசஸும் திருப்பி நடக்கும். ஸோ பேபி சக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இந்த மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். இப்படி தான் பிரெஸ்ட்லேருந்து மில்க் வெளியில் எஜெக்ட் ஆகுது. ஸோ மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸில் நம்மளுக்கு பேபி நிப்பிளில் சக் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் எல்லாம் ஹைப்போதலமஸ்க்கு ஒரு இம்பல்ஸ் அனுப்புது. ஹைப்போதலமஸ் உடனே பிட்யூட்ரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும். பிட்யூட்ரி கிளாண்டு நம்மளுக்கு ஆக்சிடோசனை பிளட்டில் ரிலீஸ் பண்ணும். அந்த பிளட்டு நம்மளுக்கு மெமரி கிளாண்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மயோஎபிதீலியல் செல்ஸை கண்ட்ராக்ட் ஆக வைக்கும். மயோஎபிதீலியல் செல்ஸ் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா மில்க் எஜெக்ட் ஆகும். மில்க் எஜெக்ட் ஆனால் பேபி மறுபடியும் நிப்பிளில் சக் பண்ணும். ஸோ இதே ப்ராசஸ் திருப்பி நடக்க போது. திஸ் இஸ் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்.